ஏய் ஒண்ணும் பண்ண மாட்டாடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. என்ன பாபு போராட்டம் போலுக்கு மிரட்டு உன் போராட்டமே பெரும் போராட்டமா இருக்கு. போட்டாங்க பார்த்தேன். ஆமா பாபு போராட்டம் சரி, யாருக்கு இந்த போராட்டம்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன டீமா என்ன மேட்ச் யாரு என்னன்னே தெரியாம போய் புடிச்சிட்டு உட்காந்துட்டிய. பாபு நீ தப்பா எடுத்துட்டாத, நான் கையில புடிச்சிருந்து அட்டைய சொன்னேன். நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு வேற யாரு? நான் என்னாலும் முதல்வராக கருதுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மர்க்கா சொல்லு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மர்க்கா சொல்லு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா. அடுத்து தலைமை மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை செயல்படுத்துகின்ற ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். களச்சிப்பாய்களாக நாங்கள் இருப்போம். மர்க்கா சொல்லு. களச்சிப்பாய்களாக நாங்கள் இருப்போம். யாரு கண்டுக்காதீங்க உன. என்னடா முகத்தையும் உடம்பு முறப்பா வச்சிருக்க, காலு கடகட நடந்து. பில்டிங் ஸ்ட்ராங், பேச மட்டும் கொஞ்சம் வீக். டச் பண்ணி பேசுறதா புதுசா? சேகர் பாபுவும் அந்த மேயர் பிரியா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போராட்டமா? எல்லாம் டாஸ்மாக் கேஸ், 6 மணி ஆனா பாட்டில் உடைக்கிற கேஸ். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த சுப்பிரமணியமா சுப்பிரமணியம் எல்லாம் டாஸ்மாக். போதை மருந்துங்க இல்லையா? உன்னுடைய இதுல இருக்கிற இளம் தலைவர்களே போதை மருந்து சாப்பிடுறாங்க, அது தெரியுமா உனக்கு? நைட் ஆனா போதை இதை சாப்பிடுற ஆளுங்க உங்க தலைமையில இருக்கிறவங்களே பெரிய யோகியங்க மாதிரி பேசுறீங்க. என்ன சேகர் பாபு தண்ணி வச்சதே இல்லையா? நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது எப்படின்னா உங்க கைது பண்ணணுமா, பெருசாக்கணும்னு அனுமதியே கொடுக்கல. அனுமதி ஒரு பேர் கேட்டு எதையுமே ஃபில்லப் பண்ணல. எல்லாத்துக்கும் இது கொடுக்கணும்ல, விவரங்களை எல்லாத்தையும் கொடுக்காம ஏன்னா ஒரு ஜெயிலுக்கு போகணுமா? அது ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். விஜய் ஆட்சியில் என்ன பண்ணணும், சேகர் பாபுவும் சுப்பிரமணியம் ரிமாண்ட் பண்ணி இதில் போடுங்க. சாம்பார் அப்ப எனக்கு ஒரு வாரம் வையுங்க, உள்ள போடுங்க இதில் புழல். அப்பதான் திரும்பும். இவங்களுக்கு என்னன்னா கைது காலையில் பண்ணா சாயங்காலம் கல்யாண மண்டபத்திலிருந்து விட்டுடுவாங்க. அந்த தைரியம் தான். கருணாநிதி இப்படி தான் போராட்டம்னாரு. எம்ஜிஆர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். எம்ஜிஆர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ள போடுன்னாரு. எம்ஜிஆர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ள போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு போராட்டமே பண்ணல. அதே மாதிரி உங்களை பூனை பிடிச்சி போராட்டம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தனும் எல்லா பேரும் தண்ணி அடிக்கிற போய் எல்லா பேரும் போதையில் இருக்கிறவன். இவன் நியாயம் பேசுறான். என்னத்தை சொல்றது? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிடுகிற. முகத்தோடு சிறை செல்ல தயார். தமிழக அரசு எங்களை எப்படி அணுகுகிறதோ அதேபோல் தமிழக அரசுடைய அணுகுமுறையும் எங்களிடம் இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த போராட்டம் தொடரும். தமிழகத்தின் முதல்வருக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல. உன்னால ஒரு தொகுதியில் நின்று ஒரு சீட் உனக்கு ஓட்டு போடுவானா?
எங்க அண்ணனா கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் கால் தூசிக்கு எங்க அண்ணன் மயிருக்கு நீ ஈடாவியா ஜூலி நீ அண்ணன் வாழ போற பேசியா எங்க அண்ணன் தங்க தளபதி அதாவது எங்க நாட்டை ஆளக்கூடிய படையின் அரசன் எங்களுடைய எங்க நாட்டை காப்பாற்ற வந்த தளபதி அவர் கீழே நாங்களாம் ஒரு தொண்டனா செயல்படுவோம் எங்க அண்ணன் அரசனை தொட்ட நீ காலி மவள என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு